அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட் 1 எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட். எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்டில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக் என்ன பார்த்தோம்? பிஎன் ஜங்ஷன் டயோட், செனர் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோடில் 2 டைப் ஆஃப் டயோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் செனர் டயோடு வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதையும் போன கிளாஸில் பார்த்தோம். அதோட கேரக்டரிசிட்டி எப்படி இருக்கும், எப்படி செனர் டயோடுங்கிறத வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டயோடோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு கிளைன்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபையரை பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த டயோடு. அப்ளிகேஷன் ஆஃப் த டயோடு எத்தனை டைப் இருக்குது? 6 டைப் இருக்குது. அது என்னென்னா ரெக்டிஃபையர், கிளிப்பர், கிளாம்பர், லாஜிக் சர்க்கியூட், மாடுலேஷன் அண்டு டிமாடுலேஷன் சர்க்கியூட் அண்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் தான் ரெக்டிஃபையரை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் இன்றைக்குரிய கிளாஸில். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் ஒரு கிளைன்ஸ் பார்த்துட்டு வந்தோம்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் செமிகண்டக்டர் மெட்டீரியலுங்கிறது வந்து பி அண்டு என் டைப்பை தான் வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த செமிகண்டக்டர் மெட்டீரியல் யூஸ்டு இன் த பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடில் செமிகண்டக்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிற ஒரு டெவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. த ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னா த வோல்டேஜ் அக்ராஸ் த பிஎன் ஜங்ஷன் டயோட் வென் இஸ் த ஆன். பிஎன் ஜங்ஷன் டயோடு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் வோல்டேஜ் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப். அதை வந்து என்னென்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா விஎஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான டாபிக். இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா பிஐவி. இது எதுக்காக இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? செனர் டயோட் அண்டு அவலன்ச் டயோட் அப்படிங்கிற மாதிரி அது ஒன் ஆஃப் த பிரேக் டவுன் டயோடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ பிரேக் டவுன் மெக்கானிசத்தில் 2 டைப் சொல்லியிருந்தோம், செனர் அண்டு அவலன்ச் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரேக் டவுனில் நம்ம ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்குமே இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது ரிவர்ஸ் பயாஸில் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுவோம். இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது ஒரு சர்டைன் பாயிண்டில் ஒரு பிரேக்கிங் ஆகும். அந்த பிரேக்கிங்கை தான் செனர் பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரி பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது டோட்டல் சிஸ்டமே நமக்கு வந்து ஒன்று ஃபால்ட் ஆகிடும், அப்படி இல்லைன்னா வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த பிரேக் டவுன் பாயிண்டிங்கை தான் நம்ம அவலன்ச் பிரேக் டவுன் பாயிண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த மெக்கானிசம் பிரேக் டவுன் மெக்கானிசத்தில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். அது எதுக்குன்னா நம்ம வந்து வோல்டேஜ் வந்து இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது ரிவர்ஸ் பயாஸில் தான் செனர் பிரேக் டவுன் ஆகும், அவலன்ச் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் த மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் தட் கேன் பி அப்ளைடு அக்ராஸ் த டயோட் வித்தவுட் பிரேக்கிங் த ஜங்ஷன். ஜங்ஷனை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. தென் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் செனர் டயோடுக்குரியது. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் அகெயின் நம்ம திரும்ப அகெயின் பார்த்துடலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செனர் பிரேக் டவுன் அண்டு அவலன்ச் பிரேக் டவுன். செனர் பிரேக் டவுன், அவலன்ச் பிரேக் டவுன், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அக்யூரசி இன் த ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் அக்ராஸ் இன் த நார்மலி டோப்டு பிஎன் ஜங்ஷன். ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம அதிக இம்ப்யூரிட்டி டோப்டுனா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து டோப்பண்ட் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறது தான் டோப்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அக்ராஸ் இன் ஏ ஹெவிலி ரொம்ப அதிகமாக டோப் பண்ணும்போது நமக்கு ஒரு பிஎன் ஜங்ஷனில் அதிகமாக டோப்பிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? செனர் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அது வந்து ஆல்ரெடி இம்ப்யூரிட்டியை ஃபோர்ஸிங் கொடுத்தாச்சு. ஒரு லைட்டாக நார்மலி ஒரு இது டோப்டு பண்ணும்போது நமக்கு அவலன்ச் பிரேக் டவுன் கண்டக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு
அக்யூரசி இன் லோ ரிவர்ஸ் வோல்டேஜ். இதில் ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து கரண்ட் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ வோல்டேஜ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் வந்து லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் எதனாலனா நம்ம இம்ப்யூரிட்டி வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஆடடாக லைட்டாக வோல்டேஜ் இதுங்கும் போது இது வந்து லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு, பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ட் ரிப்பீட் ஆஃப் த கோவேலன்ட் பேண்ட் டேக் பிளேசஸ். இது என்னென்னா, அதிகமாக நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும் போது எலக்ட்ரானிக் வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகுமா, அது கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஒன்றா இணைஞ்சி நம்ம அதிகமாக இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து கோவேலன்ட் பேண்ட்ஸாக நமக்கு அங்கே போய் உட்காந்துரும். கோவேலன்ட் பேண்ட்ஸ் தான் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அங்கே ஒரு கண்டக்ஷன் கிரியேட் ஆகுது, அதுதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டியூ டு த தெர்மல் ஜென்ரேட்டர் கேரியர். தெர்மல் ஜென்ரேட்டர்னால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இதில் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அயனைசேஷன் ஆகும். அயனைசேஷன் ஆகுறது தான் நம்ம வந்து கொல்யூஷன் டேக்கே பிளேசஸ். அப்படின்னா அயனைசேஷன் அதிகமாகுதா, பக்கத்தில் இருக்கிற ஆட்டமையும் சேர்த்து வெளியில் தள்ளிடும். ஸோ இதுதான் வந்து டியூ டு த தெர்மல் ஜென்ரேட்டர் கேரியர் இஸ் அ அயனைசேஷன் பை த கொல்யூஷன் டேக்கே பிளேசஸ். எல்லாமே கொலாய்ட் ஆகி ஒரு பிளேசஸில் போய் அக்குமுலேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு, நார்மலி த ஜங்ஷன் ரீபில்ட் அகெயின். எப்படின்னா ஒன்ஸ் இதுனதுக்கப்புறம் திரும்ப ரீபில்ட் அகெயின் ஆகிக்கும். ஸோ ஹோல்ஸாக இருக்கா எலக்ட்ரான்ஸாக இருக்குது, அது அகெயின் ஆகிக்கும். ஸோ இது வந்து நார்மலி த ஜங்ஷன் இஸ் நாட் ரீபில்ட் அகெயின். ஏன் இது அகெயின் ரீபில்ட் ஆகாது அப்படின்னா, அது வந்து வோல்டேஜ் கன்வெர்ட் ஆகி லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆகிடும். லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து திரும்பவும் எவாபரேட் ஆகி அங்கே ஒன்றுமே இருக்காது. இருந்தால் தான் நம்ம ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் இருந்தால் தான் கோவேலன்ட் பேண்ட் கிரியேட் ஆகும். கோவேலன்ட் பேண்ட் கிரியேட் ஆனால் தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ கிடைக்கும். அப்போ தான் கண்டக்டிவிட்டி இருக்கும், இல்லைன்னா வந்து இன்சுலேட்டர் ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட், இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். த அவுட்புட் வோல்டேஜ் டிபெண்ட் அப்பான் செனர் வோல்டேஜ் அண்ட் cannot be varied. Both IL and IZ flow through the series resistance, so there is a power loss in RS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎல்ல என்னென்ன டிஃபைன் பண்ணுவாங்க, லோட் கொடுக்குறது, ஒரு கரண்ட்டில் நம்ம லோடிங் கொடுக்குறது. ஐஇசட்னா கரண்ட்டில் செனர் பிரேக் டவுன் ஆகுது இல்லையா, அதை தான் அது அப்படி சொல்லியிருக்காங்க. இஸ் த எஃபிஷியன்சி வில் பி லோ. ஏன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸில் எதுங்கும் போது நமக்கு வந்து எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், ஏன்னா செனர் வோல்டேஜுங்கிறது வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே லோவாக கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஜெனர் டயோட், வோல்டேஜ் ரெகுலேட்டர், பீக் கிளிப்பர், ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ். இதுக்கு உரியதை நம்ம ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறது ரெக்டிஃபையர். டுடே டாபிக் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே. ரெக்டிஃபையரை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏசி அண்ட் டிசி கரண்ட், அதை பற்றி தான் இந்த ஃபுல் டாப்பிக்குமே இருக்கும். இதில் டிஃபைன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ரெக்டிஃபையர்னா இட் இஸ் an electronic circuit which converted to AC and DC undirectional current. ஒரு undirectional current, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஏன் இதில் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கரண்ட்டை வந்து டைரக்ட் ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்த உடனே நமக்கு வந்து ஏசி கரண்ட் தான் ஜென்ரேட் ஆகும். ஏசி கரண்ட் ஜென்ரேட் ஆகும்போது நம்ம வந்து டிசி கரண்ட்டில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, ஃபோனு எல்லாமே வந்து பேட்ரி இருக்கிறதுனால நம்ம டிசி கரண்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஸ்டெப் டவுன், ஏன்னா இருக்கிற ஒரு மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ நமக்கு வந்து ஏசி கரண்ட்டில் கிடைக்கும், 220
வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்கும் ஏசி கரண்ட்டில். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற வோல்டேஜ் ஓட எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு வந்து டைரெக்ட் ஏசி கரண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 220 வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த கான்செப்டில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி கரண்ட் கன்வெர்ட் டு டிசி கரண்ட். இதில் என்ன பண்ண போகிறோம், ஏசி கரண்ட் வந்து நமக்கு டைரெக்டாக கிடைக்கும் போது 220 வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் டைரெக்ட் கரண்ட்டில். ஸோ டைரெக்ட் கரண்ட் கிடைக்கும் போது நம்ம அப்படியே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து லேப்டாப்க்கோ ஃபோனுக்கோ அதேமாதிரி யூஸ் பண்ண முடியாது. எதனாலனா நம்ம ஏசி கரண்ட் டைரெக்டாக அதுங்கும் போது ஒன்று அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி பிளாஸ்ட் ஆகிடும். இந்த தான் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற 220 வோல்டேஜை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டெப் டவுன் ஆக்கி நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபோனுக்குனா மேக்ஸிமம் வந்து 12 வோல்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நமக்கு டைரெக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டயோடு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நெகட்டிவும் இது வந்து ப்ளஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் என்ன, இந்த வைண்டிங் என்னன்னு சொல்லுவோம், லோடு. எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அந்த இதை வந்து லோட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ரெக்டிஃபையரில். அகெயின் ஒன் சொல்கிறேன், ரெக்டிஃபையருங்கிறது வந்து ஏசி டு டிசி கரண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸை தான் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை தான் நம்ம வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெக்டிஃபையரில் 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் இருக்குது. ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், விச் சென்ட்ரல் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டைரெக்டாக வர ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் வேணும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறது தான் வந்து ஏசி அண்ட் டிசி. இதுக்கான கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிப்பிள் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோமா. இதில் வந்து ஏசி காம்போனன்ட் ப்ரெசன்ட் இன் த ரெக்டிஃபைல்ட் அவுட்புட் இஸ் கால்டு ரிப்பிள். இதுவுமே ஒரு கொஷின்ஸாக வரும். ஸோ அதனால் ஒன்ஸ் அகெயின் பார்த்துக்குங்க. ரிப்பிள் ஃபேக்டர், இட் இஸ் a defined as a ratio of the RMS value of the AC component of voltage current to the DC component of voltage current அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்பிள் ஃபேக்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி ஒரு ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்எம்எஸ்ங்கிறது என்னது, வோல்டேஜ் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஆஃப் கரண்ட்டை சிக்னல்ஸ் ஓவர் த சைக்கிள், அந்த சைக்கிளில் சிக்னல்ஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் கரண்ட் கிடைக்கிறதுக்காக இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து நம்ம சொல்கிறோம். ஆர்எம்எஸ்னால் என்னது, வோல்டேஜ் ரூட் மெயின் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் ஏசி காம்போனன்ட் ஆஃப் வோல்டேஜ் கொடுக்கும்போது நமக்கு அந்த கரண்ட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி வரும், டிசி காம்போனன்ட் ஆஃப் வோல்டேஜ் கரண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்க, ஆர்எஃப்ங்கிறது இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த கொஷினாக நமக்கு வரும். ஆர்எஃப்ங்கிறது இப்போ தான் பார்த்தோம், ரிப்பிள் ஃபேக்டர், அதுதான் வந்து ஆர்எஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. தென் விஆர்எம்எஸ் அப்படின்னா வினா நமக்கு ஆல்ரெடி தெரியும், வோல்டேஜ் டிஃபைன் பண்ணுறது. வோல்டேஜில் ரூட் மீன் ஸ்கொயர், அது இன்ஸ்டன்ட் வோல்டேஜ் கரண்ட்டுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி வோல்டேஜ் டிசி கரண்ட் அண்டு இது ஐங்கிறது வந்து நம்ம கரண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். இதில் வந்து டிசி டைரெக்ட் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் ஒன்ஸ் அகெயின் பார்த்துக்குங்க. ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி, தென் இட்ஸ் டிஃபைன் as a ratio of DC power output at the load to the AC power input. ஆல்ரெடி நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம், 220 வோல்ட் வந்து நமக்கு கொடுக்கும்போது அதை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம காயின் ஒன்று யூஸ் பண்ணுறோமா, டயோடு இருக்குது, டயோட்லேருந்து காயின் யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து லோடு. இந்த இடத்த தான் நமக்கு வந்து லோடு அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க.
ஆல்ரெடி இந்த கான்செப்ட்டுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, பிரேக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ரிவர்ஸ் பயாஸில் நமக்கு வந்து ஜெனர் டயோடு வந்து ஒன் ஆஃப் த பிரேக்கிங் மெக்கானிசம் இருக்குது இல்லையா, எப்படின்னா ஜெனர் பிரேக் டவுன் அண்டு அவலன்ஸ் பிரேக் டவுன். அதை வந்து நம்ம பிரேக் டவுன் இல்லாமல் நமக்கு ஒரு ஜங்ஷன் வந்து வோல்டேஜ் ரிவர்ஸில் வந்து கனெக்ட் ஆகணும், மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் தட் கேன் பி அப்ளைட் அக்ராஸ் த டயோட் வித்தவுட் பிரேக்கிங், எந்த ஒரு பிரேக்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டாபிக் பார்த்தோம் இல்லையா, ரெக்டிஃபையரில் 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் இருக்குது, ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர் அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஹாஃப் வே ரெக்டிஃபையர்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் வே ரெக்டிஃபையரை நான் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனி டைரக்ஷனல் கரண்ட். ஏன் இதை யூனி டைரக்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டயக்ராமையும் ரெஃபர் பண்ணிக்கிங்க, பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்போதுமே வந்து ஏசி சப்ளை கொடுப்போம். ஏன் நான் ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முன்னாடி போனதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், இதில் டிரான்ஸ்ஃபார்மர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். ரீசன் என்னென்னா இது ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இதில் வந்து டைரெக்டாக நம்ம என்ன கொடுக்குறோம், ஏசி சப்ளை கொடுக்குறோம். ஏசி சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் ஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ரெசிஸ்டர் லோடு. இது வந்து டயோடு ஆல்ரெடி தெரியும். இந்த இடம் வந்து ப்ளஸ்ஸு, இந்த இடம் வந்து மைனஸ்ஸு. ஸோ இது வந்து ஏ அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். இது வந்து பி. இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம், இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ். அப்போது பி நெகட்டிவ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எலக்ட்ரான்ஸு, பி பாசிட்டிவ் பி அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இப்படி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிப்பிள் டயக்ராமை பார்த்துக்குங்க. ஸோ ஏசி கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஏசி கொடுக்கும்போது இதுலேருந்து இப்படி வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து நமக்கு ஏசி கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது இங்கே இருக்கிற டிசி கரண்ட்டை நான் இதோடய கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிசி. ஸோ ஹாஃப் வேல இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மல் ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏசி கரண்ட்டில் உங்களுக்கு கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ தென் டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயாஸ் ஃபார்வர்ட் பயாஸ் இல்லாமல் ரிவர்ஸ் பயாஸில் திரும்ப கொடுக்குறோம். இந்த இடம் வந்து மைனஸ் ஆகிடும், இந்த இடம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இங்கே கிடைக்கும். திரும்ப இந்த இடம் வருமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாஸில் வருது. ஸோ அதனால் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகும், கரண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும், ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். அடுத்த ரிவர்ஸ் பயாஸு கரண்ட் ஜென்ரேட் ஆகாது. அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பயாஸ் வரும். அப்படியே மாற்றி மாற்றி டயோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு திரும்ப கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டயக்ராமை தான், இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம எதுக்காக இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி வரும்போது நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு வெல்டிங் காயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரெசிஸ்டர் லோடு. அது எதுக்குன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டர்னால் என்னென்னு பார்த்தோம், இஸ் ஏ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரான் சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் இந்த இதில் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸில் இதுங்கும் போது ஃபார்வர்ட் பயாஸ், அதுக்கடுத்து ரிவர்ஸ் பயாஸில் இதுங்கும் போது நமக்கு வந்து கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். தென் ரிவர்ஸ் பயாஸில் இதுங்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும், தென் ரிவர்ஸ் பயாஸ், தென் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ
ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். த சர்க்கியூட் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். இட் இஸ் யூஸ்டு ஒன் டயோடு. ஒரு டயோடு அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென் த பாயிண்ட் ஏ இஸ் எ பாசிட்டிவ், நம்ம போட்டோம் இல்லையா ப்ளஸ்ன்ட்டு, இஸ் எ பாசிட்டிவ். அண்ட் பாயிண்ட் பி இஸ் எ ஃபஸ்ட் ஹாஃப் த இன்புட்டு. தோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் ஹாஃப் த இன்புட்டு நமக்கு கிடச்சிடுச்சு. த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் அண்டு கண்டக்ட். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட்னா ஃபார்வர்ட் பயாஸில் தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து கண்டக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அது வந்து இன்சுலேட்டர். த கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் ஏ த்ரூ டிஎக்ஸ்ஒய். இந்த டயக்ராமில் போட்டிருக்காங்க இல்லையா, டிஎக்ஸ்ஒய், இந்த இடத்த தான் டிஃபைன் பண்ணுறாங்க. எக்ஸ்ஒய் பி அண்டு பேக் டு ஏஎக்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த ஏசி கரண்டில் ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் நம்ம போட்டாச்சு. தென் நமக்கு வந்து கரண்ட் கிரியேட் ஆகிறது வந்து ஹாஃப்வேங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் கிரியேட் ஆகும், திரும்ப ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் கிரியேட் ஆகாது. தென் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் வரும்போது திரும்ப கிரியேட் ஆகும். அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பி டு ஏஎக்ஸ் பிகம் த பாசிட்டிவ். செகண்ட் ஹாஃபில் திரும்பவும் இன்புட் நம்ம கொடுக்கும்போது இன்புட் மாற்றி மாற்றி கொடுப்போம். ஃபஸ்ட்டு டயோடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுப்போம், அப்போ வந்து கிரியேட் ஆகும். திரும்ப ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கும்போது நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும்போது கிரியேட் ஆகாது. ஸோ அதே தான் திரும்ப இதில் சொல்லியிருக்காங்க. இதோட கேரக்டரிசிட்டி என்ன அப்படின்னா ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி, சப்ளை ஃப்ரீக்வன்சி. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு கொடுக்குறதுவும் ஈக்குவல் டு சப்ளை ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிப்பிள் ஃபேக்டர் இது வந்து கொஷின் வரும் நமக்கு. ரிப்பிள் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறதையும் கொஷினாக வரும். என்னென்னா 1.21 இதுதான் ரிப்பிள் ஃபேக்டர். பிஐவி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிஐவி என்ன அப்படிங்கிறது. பிஐவினா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். அது என்ன ஆகும், வோல்டேஜ் ரிவர்ஸ் வோல்டேஜில் நம்ம அப்ளை பண்ணும்போது டயோடு வித்தவுட் பிரேக்கிங் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து பிஐவின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி இதுவுமே வந்து நமக்கு கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபார்ம்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த இதில் வந்து ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40.6. அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா 1 + RF. RFனா என்ன சொன்னோம், ரிப்பிள் ஃபேக்டர் ஸ்லாஷ் ரிப்பிள் லோடு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேர் RF இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டயோட் அண்டு RL த லோட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஆறுங்கிறது இந்த டயக்ராமில் போட்டிருப்போம், இப்படி வந்துருக்கும் இல்லையா, இதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த தான் வந்து RL அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் வே ரெக்டிஃபையர் வித் சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது சென்ட்ரல் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இந்த இடத்துட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருப்பாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டயோடு யூஸ் பண்ணுறோம், டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இந்த இடத்த சீனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, சீனா சென்ட்ரி டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர். இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் வந்து நமக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகும். தென் வந்து ரிவர்ஸ் பயாஸில் நமக்கு வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த இடத்துட்ட வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் கொடுக்குறோம், இங்கே வந்து மைனஸ்ஸு. ஸோ எப்படி வரும், AD1 இப்படி வந்து இந்த இடத்துட்ட ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இங்கே போகி R அதுக்கப்புறம் C அப்படிங்கிற மாதிரி அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி இந்த இடத்துல கொடுக்கும்போது இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இப்படி இருக்கும்போது இங்கேருந்து BD2 இங்கேருந்து போகி இந்த இடத்துட்ட. ஏன் இங்கே வந்து இந்த இடம் வந்து கனெக்ட் ஆகாது எப்போதுமே. சென்ட்ரி டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் இதுங்கும் போது உங்களுக்கு இது ஒரு ஹாஃபாகவும் இது ஒரு ஹாஃபாகவும் தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட டயக்ராமையும் பார்த்துடலாம். இந்த இதில் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இதில் வந்து ஏசி கரண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஏசி கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஃபார்வர்ட் பயாஸில் நமக்கு ஃபஸ்ட்டு
கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், திரும்ப கரண்ட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். இங்கே எந்த ஒரு பிரேக் டவுனுமே இருக்காது, கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இடம் வந்து ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் வந்து டிசி கரண்ட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ரிவர்ஸ் பயாஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துட்ட ஃபார்வர்ட் பயாஸ் கொடுப்போம், இங்கே வந்து ரிவர்ஸ் பயாஸ் அப்ளிகபிள் ஆகும், இங்கே வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது. திரும்ப ஃபார்வர்ட் பயாஸ், திரும்ப இந்த இடம் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும், இந்த இடத்துல கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். அதுதான் அது போட்டிருக்காங்க. திரும்ப அந்த வந்து டயோட் ப்ளஸ்ஸு, இங்கே இந்த இடம் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இந்த இடம் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த இதில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும் போது இங்கே வந்து ப்ளஸ் வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபார்வர்ட் பயாஸ். அதே ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா மைனஸு ப்ளஸ்ஸு, இப்படி இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. அதுதான் வந்து இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரிப்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. A full way rectifier convert AC into DC by using both the half cycle of the input. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரிவர்ஸ் பயாஸுங்கிறதுனால ஹாஃப் சைக்கிள் தான். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸ் வரும், அதுக்கப்புறம் இருக்காது, அதுக்கப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த இதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. A full way rectifier convert AC into DC. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? AC கரண்ட்டை DC கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் both the half cycle of the input it used to diode. 2 diode யூஸ் பண்ணுறோம். 2 diode என்னது? P and N. அதுதான் வந்து 2 diode. During the positive half cycle of the input, point A become positive. P D1 அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வர்றது வந்து D1ன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் வந்து கண்டக்டர் கரண்ட்டு இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். தென் திரும்பவும் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இது வந்து டயக்ராமில் நம்ம எக்ஸ் ஒய் அதேமாரி டிஃபைன் பண்ணியிருப்போம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது டூரிங் த பீரியட் D2 வந்து ஃபஸ்ட்டு D1ல் ஃபார்வர்ட் பயாஸ் யூஸ் பண்ணுவோம், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். D2 வந்து ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகும்? நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இன்புட். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வந்து இன்புட் கொடுப்போம். இன்புட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜென்ரேட் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும், தென் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. அதுதான் இதை போட்டிருக்காங்க. D2 இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் இஸ் கண்டக்டர் இன் கரண்ட். D2ல் ஃபஸ்ட்டு D1ல் நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸுங்கிறோம், கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுது. தென் நம்ம வந்து ரிவர்ஸ் பயாஸில் வந்து D2ல் யூஸ் பண்ணுறோம். D1ல் நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ட், நல்லா புரிஞ்சுக்குங்க இதை. D1ல் ஃபார்வர்ட் பயாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் கரண்ட் வந்து இருக்கும் அதில். தென் D2வில் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பயாஸ்டுங்கிறதுனால இது ஹாஃப் சைக்கிள் மட்டும்தான் கிரியேட் ஆகும், கரண்ட் வந்து இருக்காது. ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டயோடை வந்து மாற்றி கொடுக்குறோம். எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது ஃபார்வர்ட் பயாஸ் கிரியேட் ஆகுது. ஃபார்வர்ட் பயாஸ் திரும்ப வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் கரண்ட்டு I2ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு I1 கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் I2 கிரியேட் ஆகுது. ஐங்கும் போது நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்? கரண்ட்டு. During the period T1 is reverse biased, the direction of both the current is same through the load resistance. எப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் ரோட் ரெசிஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி என்னென்னா ட்விஸ் த சப்ளை ஃப்ரீக்வன்சி. என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் வந்து சப்ளை ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கும், இது ட்விஸ்ட் பண்ணி சப்ளை ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிப்பிள் ஃபேக்டர் வந்து அதில் என்ன பார்த்தோம்? ரிப்பிள் ஃபேக்டர் ஆல்ரெடி பார்த்ததில் என்ன பார்த்தோம்? இதோட ரிப்பிள் ஃபேக்டர் வந்து 1.21. எதுக்கு? ஹாஃப் வே ரெக்டிஃபையருக்கு. அதே ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கு நம்மளோட ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளோன்னா 0.4285. இதுதான் வந்து இதை நீங்கள் ஒரு கொஸ்டினாக வரும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அதேமாரி அங்கே வந்து நம்ம கொடுக்குற பிரேக் டவுன் இது இருக்கு இல்லையா, என்ன பிரேக் டவுன்?
பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். அந்த பிரேக் டவுன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த கான்செப்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எதுக்காகனா பிரேக் டவுன் ஆஃப் ஜங்ஷன், அது வித்தவுட் பிரேக் டவுன் ஆஃப் ஜங்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் வந்துங்குவோம். அதில் வந்து ஹாஃப்வேல வந்து நமக்கு வந்து பிஐவி ஈக்குவல் டு இஎம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 2EM, ஏன்னா இதில் 2 டயோடு 2 கான்செப்ட்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ். அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் இதில் வந்து 2 டயோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த இது யூஸ் சொல்லியிருக்காங்க, 2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி, இதுவுமே ஒரு கொஷின், ஆல்ரெடி பார்த்ததோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இது நல்லா உங்களுக்கு புரியும். ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி இதில் எவ்வளோ இருக்குது ஃபுல் வே ரெக்டிஃபையரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.2. இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆர்எஃப்னா என்ன, ரிப்பிள் ஃபேக்டர் அண்டு ரிப்பிள் லோடு அப்படிங்கிற மாதிரி. இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டயோட் அண்ட் RL இஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ். அது என்னன்ட்டு ஆல்ரெடி சேம் ஆஸ் வெல் அஸ் அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் ஃபுல்வே ரெக்டிஃபையரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயே கொடுத்துருப்பாங்க ஃபுல்வே ரெக்டிஃபையர் பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏசி கரண்ட் கொடுக்குறோம், இதில் ஸ்டெப் டவுன், இதில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்டில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். எதனால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், ஏசி கரண்ட்டை கன்வெர்ட் டு டிசி கரண்ட், அதுங்கும் போது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் ஃபுல்வே ரெக்டிஃபையரும் ஒன்று தான். ஸோ அதில் வந்து 2 டயோடு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் ஆகி 4 டயோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் D1, D2, D3, D4 அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரெசிஸ்டர், இதில் ரிப்பிள் வோல்டேஜ் வந்து லோடு வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரவுண்ட், அது ஜின்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணலை, ஆனால் இந்த இடம் வந்து கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம கொடுக்கும் போது, இதில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும், கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகி ஃபஸ்ட்டு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது புரியணுன்னா நீங்கள் இந்த தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறோம், இதில் ஏன் 4 இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் D1, D2, D3, D4 அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஏசி டு டிசி கரண்ட்டுக்காக. அப்போனா இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஏசி, இது வந்து டிசி கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் டிசி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் பயாஸ் கான்செப்டே வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸ், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்கிறத கொடுப்போம், நெகட்டிவ்னா எலக்ட்ரான்ஸு. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் ஜெனரேட் ஆகும், அடுத்து ரிவர்ஸ் பயாஸ்லையும் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இது வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த இதில் வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகும், அப்போனா இதில் வந்து கண்டக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் யூஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பயாஸில் ஃபஸ்ட்டு இதில் வந்து டயோடு வந்து நார்மல் ஃபார்வர்ட் பயாஸ் வரும், அதுக்கப்புறம் இந்த இடம் ரிவர்ஸ் பயாஸ், திரும்ப ஃபார்வர்ட் பயாஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பயாஸ், அதுக்கடுத்து இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இது கொடுப்போம், எடுத்த உடனே நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும் போது ஃபார்வர்ட் பயாஸ் ஃபஸ்ட்டு வராது. ஸோ அந்த இடத்துலங்கும் போது ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பயாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பயாஸ், திரும்ப ரிவர்ஸ் பயாஸுங்கும் போது கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, திரும்ப ஃபார்வர்ட் பயாஸ், இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் எல்லா இது சர்க்கியூட்டுமே ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும், ஃபார்வர்ட் பயாஸ் கிரியேட் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் ஃபுல்லாகவே ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து ஃபுல்வேன்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். எ ஃபுல்வே ரெக்டிஃபையர் கன்வெர்ட் ஏசி இன்டு டிசி பை யூஸிங் போத் the half cycle of the input. It is a 4 diode. ஏன்னா அதிலே நம்ம பார்த்தோம் இல்லையா 4 diode யூஸ் பண்ணியிருக்காங்க. During the positive half cycle of the input
பாயிண்ட் ஏ பிகம் எ பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாசிட்டிவ் கொடுக்குறோம். பாசிட்டிவ்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ஃப்ளோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸில் கொடுக்குறோம். ஸோ பி D1 அண்டு D4 ஆர் ஃபார்வர்ட் பயஸ்டு. ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறதுனால தான் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த கண்டக்டிவிட்டி கரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். திஸ் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் மேக்கிங் எக்ஸ் பாசிட்டிவ். எக்ஸ் ஒய்க்கும் கொடுக்கும் போது எக்ஸை வந்து பாசிட்டிவாக கிரியேட் ஆகுது. டூரிங் திஸ் பீரியட் D2 and D3 is a reverse biased. So during the negative half cycle in the input point B become a positive. A and D2 and D3 are forward biased and conduct current. திரும்ப நம்ம conductivity forward bias யூஸ் பண்ணும்போது current வந்து generate ஆகுது. The flow from X to Y making X positive during this period D1 and D1 and D4 reverse biased. இதில் பார்த்தீங்களா D2 D3 இந்த இதில் ரிவர்ஸ் பயாஸ்டு, இந்த இதில் D1 D4 ரிவர்ஸ் பயாஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த டைரக்ஷன் போத் ஆஃப் த கரண்ட் சேம் த்ரூ த லோட் ரெசிஸ்டன்ட். ஒவ்வொரு தாட்டியுமே லோட் ரெசிஸ்டன்ட்ல எதுன்னு தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இருக்கு இல்லையா RL. ஃபஸ்ட்டு இப்படி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது இங்கே வருது, இங்கே வந்து ஃபார்வர்ட் பயாஸில் வருது. இப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த இது நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடம் அப்படிங்கும் போது இது வந்து நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கிறதுனால மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இருக்குது. என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து எதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட இது கனெக்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இதோட இந்த ஒயர் வந்து இதோட கனெக்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். இதை வந்து எப்படி பண்ணுவாங்க, இப்படி கரண்ட் இருக்குது அப்படின்னா உடனே இங்கே போகாது, இது இப்படி போயிடும். இப்படி போகி இப்படி தான் வந்துடும், அவுட்புட்டு இப்படி தான் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த இதை போட்டு காமிச்சிருக்காங்க. என்னென்னு இப்படி ஒரு சிம்பிள், இங்கே ஒரு ஒயர் போகுது, இங்கே ஒரு ஒயர் போகுது அப்படின்னாலுமே அதோட வே எப்படி இருக்கும், இங்கேருந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இப்படி தான் போகும்போது மேலே போகாது. ஸோ அந்த இதை சிம்பிள் அதை தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோம் இது எல்லாத்துக்குமே எப்படின்னா 3 ரெக்டிஃபையர் 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் இருக்குல்ல, அந்த 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர்லையும் அதோட கேரக்டரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஷினாக நமக்கு கேட்கும் போது அதோட கேரக்டரிசிட்டி கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்ம வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையரும் பிரிட்ஜ் வே ரெக்டிஃபையரும் ஒன்று தான். ஸோ இது வந்து சேம் அதே கேரக்டரிசிட்டியோடு தான் இருக்கும். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ரிப்பிள் ஃபேக்டர் சொல்லியிருக்கோமா 4 to 85. கம்பேரிசனுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 4 to 85 81 இது ரெண்டுமே ஃபுல் வே ரெக்டிஃபையரில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதில் 2 டயோடு யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து 4 டயோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸ். அதேமாரி கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், எப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேரிசன் பிட்வீன் த ரெக்டிஃபையர். என்ன 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் டயோடு என்ன யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி பார்த்தது தான் நம்பர் ஆஃப் டயோடு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு டயோடு தான் யூஸ் பண்ணுவோம், அந்த டயக்ராமில் போட்டிருந்தோம் இல்லையா அது. ஃபுல் வே ரெக்டிஃபையரில் 2 டயோடு யூஸ் பண்ணுவோம், பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் 4 டயோடு யூஸ் பண்ணுவோம். அதே ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி என்னது, இதில் எஃப்னு இருக்கும், இதில் வந்து 2. இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ரிப்பிள் ஃபேக்டர் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த கேரக்டரிசிட்டியில் பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து 1.21 0.48 0.48 இது வந்து சேஞ்ச் ஆகாது. எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும், 40.8%, 81.6%, 81.6%. ஸோ பிரேக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா பிஎன் ஜங்ஷன் வித்தவுட் பிரேக்கிங்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து வோல்டேஜ் என்ன, வோல்டேஜ் எம்மாக இருக்கும், 2 வோல்டேஜ் அண்டு வோல்டேஜ் எம். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே பார்த்துக்குங்க.
நான் ஒன்ஸ் அகெயின் ரிவர்ஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லிடுறேன். ரெக்டிஃபையர்னா இட் இஸ் a எலக்ட்ரானிக் சர்க்யூட் which converted to ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக நமக்கு வந்து 220 வோல்ட் வந்து நமக்கு டைரெக்டாக ஏசி கரண்ட்டில் கிடைக்கிறத நமக்கு எவ்வளோ, இப்போ ஒரு லேப்டாப்போ இல்லை ஃபோனு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதில் நம்ம வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், ரிவர்ஸ் பயாஸ் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். ஸோ அதில் ரெக்டிஃபையரில் எத்தனை டைப் இருக்குது, 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் இருக்குது. அதில் ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரி டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா சென்ட்ரலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுதான் வந்து சென்ட்ரி டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர், சென்டர், அந்த தான் சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சேம் ஆஸ் வெல் அஸ் ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஆனால் டயோடு மட்டும் மாறும், எத்தனை டயோடு அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து அரியணை போலீஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி அதுக்கான டீட்டெயில்ஸு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன், என்னென்ன சிலபஸ் இருக்கும். ஸோ எதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், எவ்ரிடே உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அண்ட் எவ்ரிடே டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறதையும் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவாங்க. டெக்னிக்கல் எஸ்ஐக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை இல்லாமல் உங்களுக்கு ஜிகே பார்ட்டுக்கு வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து கால் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.